Hi guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம செகண்ட் மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா எட்வர்ஸ்டன் ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரிவ்யூவில் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட், வின்னிங் பர்சன்டேஜ், ஹெட் டு ஹெட் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பிளேயிங் 11 கூட பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா டே 1 அண்ட் டே 2 மழை எதுவும் இல்லை. டே 3ல் வந்து க்ளவுடியாக இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் டே 4, டே 5 ரெயினுக்கான சான்சஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. தென் பிச் ரிப்போர்ட்குள்ளே வந்தோன்னா எட்வர்ஸ்டன் வந்து மற்ற இங்கிலாந்து கிரவுண்ட் மாதிரி கிடையாது. ஸோ டே 1ல் வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கும். டே 2 அண்ட் டே 3ல் பேட்டிங் நல்லா பண்ண முடியும், பால் நல்லா பேட்டுக்கு வரும். அண்ட் டே 4, டே 5 வந்து கிராக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்லா அசிஸ்ட் கிடைக்கும். ஸோ அப்படியே டாஸ் ரிப்போர்ட்டில் வந்தால் ரெண்டு டீமும் டாஸ் வின் பண்ணி பவுலிங் பண்ணணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியன் டீம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க இந்தியன் டீம். பட் இங்கிலாந்து டீம் வந்து 4th இன்னிங்ஸில் சேஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ 2022 இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் எட்வர்ஸ்டனில் தான் நடந்தது. ஸோ 378 ரன்ஸ் சேஸ் பண்ணுவாங்க. ஸோ 4th இன்னிங்ஸில் பேஸ்டோ 2 இன்னிங்ஸ்லையுமே வந்துட்டு செஞ்சுரி அடிப்பார். அண்ட் ஜோ ரூட் 140 நாட் அவுட் அந்த ஒரு இன்னிங்ஸில். எனக்கு தெரிஞ்சு இந்தியா பவுலிங் எடுக்கிறது தான் பெட்டர். ஒன்று வந்துட்டு பிச் கண்டிஷன், இன்னொன்று இங்கிலாந்து வந்து டார்கெட் செட் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் பாஸில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அப்படியே பிளேயிங் 11 பார்க்கலாம். இந்தியன் டீம் சைட்லேருந்து எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பேட்டிங்கில் வந்துட்டு அவ்வளோ சேஞ்சஸ் கிடையாது. ஆஸ் யூஷுவல் கேஎல் ராகுல் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுவாங்க. சாய் சுதர்ஷன் நம்பர் 3 இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். ஒரு டெஸ்ட் மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு வெளியில் அனுப்புனா அது அவ்வளோ ஃபேராக இருக்காது அவருக்கு. அண்ட் நம்பர் 4 சுப்மன் கில், நம்பர் 5 ரிஷப் பண்ட், நம்பர் 6 கருண் நாயர். கருண் நாயருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும். ஒரு சான்ஸில் வந்துட்டு அவர் ரிமூவ் பண்ண முடியாது. அப்படி கருண் நாயர் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் சாய் சுதர்ஷனே நீங்கள் வந்துட்டு வெளியே உட்கார வைக்கலாம். ஏன்னா கருண் நாயரோட பிளேஸ் வந்து நம்பர் 3 தான். ஸோ அந்த இடத்துல தான் அவருக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்தா நம்பர் 6ல் விளையாட சொல்கிறீங்க, டீமுக்காக அவரும் விளையாடுறாரு. ஸோ இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் நம்பர் 7ல் ரவீந்திர ஜடேஜா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் 7 செட்டாக இருக்குது. நம்பர் 8ல் தான் வந்து கொஸ்டினே ஸ்டார்ட் ஆகுது. ஷார்துல் தாக்கூர் விளையாடணுமா, இல்லை நிதிஷ்குமார் ரெட்டி விளையாடணுமா, இல்லைனா குல்தீப் யாதவ் விளையாடணுமான்னு. ஸோ என்ன கேட்டால் நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை ஆட வச்சிருவேன் நம்பர் 8ல். ஒரே ரீசன், ஸோ லாஸ்ட் மேட்ச்சை நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரிவியூவில், நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஷார்துல் தாக்கூருக்கு ஹெடாக விளையாடணுன்னு. பட் அவங்க ஷார்துல் தாக்கூரோட தான் போனாங்க. ஸோ ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ அகெயின் ஷார்துல் தாக்கூரோட போய் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி டிசர்வ் தட் நம்பர் 8 ஆர் நம்பர் 7 எந்த ரோலில் விளையாடுறாரோ அந்த இடம் ஹீ டிசர்வ். பிகாஸ் ஆஸ்திரேலியாவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அவரை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வேலிட் ரீசன் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி தான் விளையாடணும். தென் பும்ரா வந்துட்டு அவைலபிளாக இருக்க மாட்டாருன்ற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அப்படி பும்ரா விளையாடலைன்னா அஷ்தீப் சிங் தான் டெபு பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் ஜஹீர் கான் இந்தியன் டீமில் அவ்வளோ லெஃப்ட் ஆர்ம் பர்சஸ் இல்லை, இருந்தாலும் வந்துட்டு அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்ததில்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஷ்தீப் சிங் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு. அண்ட் பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக வேறு யாரையும் கொண்டு வர மாதிரி பவுலர்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணாவோட தான் போவாங்க, இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் அடி வாங்கினாலும் கொஞ்சம் விக்கெட் எடுத்தார். ஸோ அதை நம்பி அவங்க இந்தியன் டீம் போவாங்க. கம்பீர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பிரசித் கிருஷ்ணாவை. அதுவும் இல்லாமல் அவரோட ஐபிஎல் டீம்மேட், அவரோட ஐபிஎல் கேப்டன் தான் சுப்மன் கில். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் ட்ராப் பண்ண மாட்டார். பிரசித் கிருஷ்ணாவோட தான் போவார். ஆல்சோ பிரசித் கிருஷ்ணா வந்து அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த கிரவுண்டில். ஏன்னா இந்த பிச்சு வந்து நார்மலாகவே கொஞ்சம் ஸ்லோவான ஒரு பிச்சு தான். ஸோ அவர் வந்துட்டு ஒரு 145 இல்லை 148 பேஸில் வந்து போட்டாருன்னா பேட்ஸ்மேனுக்கு ஈஸியாக இருக்கும் பேட்டிங் ஆட. ஸோ இந்த மாதிரி கிரவுண்டில் வந்துட்டு கவர் ட்ரைவ் அவ்வளோ ஈஸியாக ஆட முடியாது. பட் ஸ்கொயர் கட்டு புல் ஷாட்டில் நல்லா ஆடலாம். அவர் வந்து ஷார்ட்டாக போட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு சம்மடி வாங்குவார் இந்த கிரவுண்டில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா அவர் பவுலிங்லன்னு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் டே 1ஓட ப்ரிவியூவில் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்போஸ் இந்தியா பவுலிங் போட்டாங்கன்னா. அண்ட் இங்கிலாந்து சைடில் அவ்வளோ சேஞ்சஸ் இருக்காது. ஆர்ச்சர் உள்ளே வருவார்னு நினைக்கிறேன் ஜோஷ் டங்க்கு பதிலாக. மற்றபடி வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஜாக் ராலி, பென் டக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆலி போப் அவரோட பிளேஸை ரீட்டைன் பண்ணுவார் நம்பர் 3ல். ஜேக்கப் பெத்தலுக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் நம்பர் 4 ஜோ ரூட், 5 பென் ஸ்டோக்ஸ், 6 நம்பர் 5 ஹாரி ப்ரூக், நம்பர் 6 பென் ஸ்டோக்ஸ், நம்பர் 7 ஜேமி ஸ்மித், அண்ட் நம்பர் 8 கிறிஸ் வோக்ஸ், நம்பர் 9 ஜோஃப்ரா ஆர்ச்சர், நம்பர் 10 பிரைடன் கார்ஸ், அண்ட் நம்பர் 11 will be ஷோயிப் பஷீர். ஷோயிப் பஷீரை உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா டே 4, டே 5ல் வந்து ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவரோட தான் போவாங்க.
அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹெட் டு ஹெட் சிராஜ் அகேன்ஸ்ட் ஜாக் ராலி அண்ட் பின் டக்கெட். லாஸ்ட் மேட்ச் வந்து பும்ரா இருந்தார். ஸோ அவ்வளோ ஈஸியாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரன் வரல. ஸோ சிராஜ் வந்துட்டு பும்ரா இல்லாமல் எப்படி பவுலிங் போடுவாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அவர்கிட்ட லாஸ்ட் மேட்ச் அக்ரெஷன் இருந்தது, பட் ஃபேஸில் மட்டும்தான் இருந்தது, பவுலிங்கில் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போது இந்த மேட்ச் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபேஸில் மட்டும் இருக்கா இல்லைனா வந்துட்டு பவுலிங்கில் அக்ரெஷன் இருக்கான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி சிராஜ் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவாரோன்னு தோணுது, தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கிலாந்து சைடில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆர்ச்சர் அகேன்ஸ்ட் இந்தியன் பேட்டர்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஆர்ச்சர் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடுறாரு. டெஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு அவர் அவ்வளோ விக்கெட் எடுத்தாரான்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா ஆவரேஜ் வந்து மோர் தேன் 30+ வச்சுருக்காரு டெஸ்ட்டில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பவுலிங் போட போகிறாருன்னு. ஆனால் ஒன்று, ஸோ விக்கெட் வரலைன்னா இந்தியன் பேட்டர்ஸ் ஹெல்மெட்லேயே அடிப்பார் பவுன்சர் போட்டு, அது மட்டும் கன்ஃபார்ம். இவர் தான் மணி, இவர் தான் வீடியோ எடுத்தார். ப்ரோ உங்களோட எட்ஜை கொடுத்துருங்க, யார் ஜெயிப்பாங்க? என்ன திடீர்னு பேச சொல்கிறேன். சொல்லுங்க ப்ரோ, இந்தியாவா இங்கிலாண்டா இல்லை ட்ராவா? எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் ஜெயிக்கும். இந்தியாவா? எவ்வளோ % சான்ஸ் தெரியுங்க? நான் 55% சொல்லுவேன். சரி, யார் மேன் ஆஃப் த மேட்ச் இருப்பாங்க? மேன் ஆஃப் த மேட்ச் சுப்மன் கில்லா? பும்ரா இருக்க மாட்டார், பரவாயில்லையா? பவுலிங் எப்படி சமாளிப்பாங்களா? இல்லை, சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருமே நல்லா பண்ணுவாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வின்னிங் பர்சன்டேஜ் தான். ரெயின் இல்லைனா இங்கிலாந்து வந்து 65% வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்தியா வந்து 35%. சப்போஸ் ரெயின் வந்து மேட்ச் அஃபெக்ட் ஆச்சுன்னா இங்கிலாந்துக்கு 63% ஜெயிக்க சான்ஸ் இருக்குது, அண்ட் இந்தியாவுக்கு 32% ஜெயிக்க சான்ஸ் இருக்குது, அண்ட் 5% ட்ராக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ரெயின்ற ஒரு ரீசன்னால மட்டும்தான் நான் வந்து ட்ராக் ஒரு 5% கொடுத்துருக்கேன், மற்றபடி வேறு எந்த ரீசனுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடியுது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் வின் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் யங்ஸ்டர்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டே ப்ரிவ்யூ முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.